ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டீச்சர் ஸ்டான்லி. இது வரைக்கும் பாருங்க நம்ம டாட் ப்ரோக்ராமிங்ல 6 பார்ட் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு பேசிக் கோர்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து 6 பார்ட் இப்போ தான் இந்த பார்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ இந்த 7th பார்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த 6 பார்ட்ஸும் நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இந்த கண்டினியூட்டி நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? நான் இன்னைக்கு கிளாஸ் நம்ம போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பாருங்க ஈனம் அப்படின்ற ஒரு டாபிக். ஈனம்னா எனுமரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு கான்ஸ்டன்ஸை ஒரு குரூப்பாக போட்டு அந்த குரூப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வச்சு அந்த நேம் வச்சு நீங்கள் கால் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் ஒன்று போடுறேன். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃப்ளட்டர் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுற ரியல் டைமில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நான் வந்து இது எதுக்கு அதிகம் யூஸ் பண்ணுவேன்னா, இப்போ ஒரு அலர்ட் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எஸ், நோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இது 3 கான்ஸ்டன்ட்டாக நான் வச்சுக்கிட்டு அந்த கான்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி நான் வந்து ஃப்ளட்டரில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் போடுறேன் பாருங்க. நீங்கள் ஈனம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஈனம் அப்படின்ற கீவேர்ட் போடணும். அதுக்கு என்ன நேம்னாலும் கொடுங்க. நான் வந்து பாருங்க டேஸ் அப்படின்ற ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கிட்டேன். 2 கர்லி பிராக்கெட்ஸ் நான் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம இதில் போட்டுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ டேஸ் அப்படின்ற போது நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே சண்டே, மண்டே, டியூஸ்டே அந்த மாதிரி பாருங்க. நான் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் நான் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்படி நம்ம போடுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா இந்த டேஸ் மூலியமா நம்ம இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு செட்டாக நம்ம வச்சுக்கலாம். எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷனில் வந்து பாருங்க நம்ம நம் டேஸோட வேல்யூஸ் எல்லாம் நான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டேஸ் டாட் வேல்யூஸ் அப்படின்ற இந்த ஒரு லைன் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட்டில் நம்ம ரன் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு இங்க இருக்கிற எல்லா வேல்யூஸும் பாருங்க உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். டே ஸ்டார்ட் மண்டே, டே ஸ்டார்ட் டியூஸ்டே, தேர்ஸ்டே. ஸோ இந்த மாதிரி பாருங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்துடும். நீங்க இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இல்ல ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும் நீங்க எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க நான் அதை மட்டும் பிரிண்ட் பண்றேன் பாருங்க. பிரிண்ட்ல டேஸ் டாட் மண்டே அப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க மண்டே. இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ இதை பாருங்க நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக டே ஸ்டார்ட் மண்டே அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிடும். சரிங்களா? இது ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். நமக்கு எங்கெல்லாம் நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ நிறைய தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி எனுமரேஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதை வச்சு இப்போ இன்னும் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் நான் போக போக உங்களுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பாருங்க ஸ்விட்ச் கேஸ் அப்படின்ற ஒரு டாபிக். இது ஒரு சூப்பரான ஒரு டாபிக். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து பாருங்க சுவிட்ச் போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேன் சுவிட்ச் இருக்கும், லைட் சுவிட்ச் இருக்கும். உங்களுக்கு ஃபேன் வேணும்னா என்ன பண்ணுவீங்க, ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணுவீங்க. லைட் வேணும்னா லைட் சுவிட்ச் ஆன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு குரூப் ஆஃப் டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க் வந்து எதை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த இடத்துல நம்ம ஸ்விட்ச் கேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சி ப்ரோக்ராமிங் சீரிஸ் ஒன்று போட்டுட்ருக்கேன். அந்த சீரிஸில் நீங்கள் பாருங்கள் இன்னும் ரொம்ப இன்டெப்த்தாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் நான் ஸ்விட்ச் கேஸ் பற்றி போட்டுட்ருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இதில் பாருங்க நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க இன்ட் a ஈக்குவல் டு 1 2 ஏதோ ஒரு வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸ்விட்சில் நான் என்ன பண்ணுறேன்னா a அப்படின்ற இந்த வேல்யூவை நான் உள்ள பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க ஏன்ற வேல்யூவை நான் பாஸ் பண்ணேன். இப்போ இந்த வார்னிங் டேரெக்டாக இன்டிஜர் யூஸ் பண்ண வேணாம், வேர் அப்படின்ற அந்த டைப் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இது நம்ம யூஸ் பண்ண ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை பாருங்கள் நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஸ்விட்சில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்டிஜர் வேல்யூ நான் ஒன்று கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்விட்ச்குள்ளே பாஸ் ஆகுது. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த ஸ்விட்ச் பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்விட்சஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், கேஸ் 1 அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஒர்க் நடக்கணும். சரிங்களா? என்ன ஒர்க் நடக்கணும், ஒரு பிரிண்டிங் ஒர்க் நடக்கணும்னு வச்சுக்கோங்க. பிரிண்டில் வந்து பாருங்கள் நான் 1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். சரிங்களா? ONE 1. இது ஒரு செமிகோலன் போட்டுக்கோங்க. இந்த ஒர்க் முடிஞ்ச உடனே எனக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த ஒர்க் எனக்கு ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வார்னிங் எதுக்கு வருதுன்னா இந்த இடத்துல பாருங்க இந்த பல்ப் ப்ரெஸ் பண்ணி பாருங்க, சிங்கிள் கோட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் லைன்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், டபுள் கோட்டேஷன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஐடி காட்டும். சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுங்க, டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம். இதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், எனக்கு அந்த ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணேன், ஃபேன் ஆன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ 1 ப்ரெஸ் பண்ணேன், 1ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் பிரேக் கொடுக்குறேன். இதுக்கு மேலே எனக்கு இது ஒர்க் ஆகக்கூடாது, இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கேசஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுவிட்ச் பாக்ஸில் ஒரு 3 சுவிட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ
அப்போ நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் சுவிட்ச் அண்ட் தென் தேர்ட் சுவிட்ச் நம்ம போடுவோம். இப்போ செகண்ட் சுவிட்சில் உங்களுக்கு என்ன ஒர்க் நடக்கணும், எனக்கு ஒரு லைட் ஆன் ஆகணுமா, அப்போ நம்ம வந்து அந்த லைட் ஒர்க் நம்ம பண்ணலாம். சரிங்களா, இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே 2 அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். சரிங்களா, அதே மாதிரி எனக்கு தேர்ட் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே எனக்கு இன்னொரு ஒர்க் நடக்கணும், 3 அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகணும். சரிங்களா, இப்போ ஃபைனலாக வந்து பாருங்க டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, டிஃபால்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுக்காகனா, இன்கேஸ் இந்த சுவிட்சில் எதுவுமே இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர் நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணலாம். சரிங்களா, இங்கே பாருங்கள் இன்வேலிட். இப்போ இதை சேவ் பண்ணுங்க, எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே பாஸ் ஆகும். இங்கே 1 இருக்கிறதுனால 1 ஒர்க் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் டிசேபிள் ஆகிடும். ஓகேங்களா, இன்கேஸ் இங்கே பிரேக் நீங்கள் போடுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். 1னால 1 எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த 1 கீழே இருக்க பிரேக்கை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஆனால் உங்களோட டாட் ப்ரோக்ராமிங் என்ன பண்ணும், கம்பல்சரி நீங்கள் பிரேக் போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா, இதே சி ப்ரோக்ராமாக இருந்தாலோ C++ஆக இருந்தாலோ .NET இருந்தாலும் உங்களுக்கு இந்த எரர் வராது. ஏன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண வச்சிடும். சரிங்களா, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ரன் டைமில் என்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் 2 கொடுக்குறேன், நான் இதை ரன் பண்ணுறேன், எனக்கு அவுட்புட்டில் பாருங்கள் எனக்கு 2 பிரிண்ட் ஆகிடுச்சு. சரிங்களா, இன்கேஸ் நான் 5 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் நம்மக்கிட்ட ஸ்விட்ச் வேல்யூஸ் கேசஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 3 தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் கால் ஆகி உங்களுக்கு இன்வேலிட் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். சரிங்களா, பார்த்தீங்களா, இன்வேலிட் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இதே ஸ்விட்சஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எனுமரேஷன் கூட நம்ம கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள், நான் இந்த கோடை வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஈனம்னால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன ஒர்க் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃப்ளட்டரில் நான் சொன்ன மாதிரி இப்போ ஈனம் ஸ்டேட்டஸ்னு ஒரு வேரியபிள் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டேட்டஸ் வேரியபிள்குள்ளே எஸ் கமா நோ கமா கேன்சல். எதுக்காக இந்த மாதிரி நான் போடுறேன்னா, நான் அலர்ட் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ யூசர் வந்து எஸ் ப்ரெஸ் பண்ணுறாங்களா, நோ ப்ரெஸ் பண்ணுறாங்களா, இல்லை கேன்சல் பண்ணுறாங்களாங்கிறது ஈஸியாக நம்ம இதில் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இதை நீங்கள் ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ எப்படி யூஸ் பண்ணலான்னா, இப்போ ஸ்விட்ச் கேஸோட வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஈனமில் அவங்க எந்த வேல்யூ செலக்ட் பண்ணுறாங்களோ அதை நம்ம பாஸ் பண்ணலாம். சரிங்களா, இப்போ வேணால் இதை நான் கட் பண்ணுறேன், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நான் இதை கட் பண்ணி கீழே போட்டுடுறேன். ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள், இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்பேசஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் நான் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்விட்ச் நான் பாஸ் பண்ணுறேன். ஸ்விட்சில் நான் ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். என்ன பாஸ் பண்ணுறேன்னா ஸ்டேட்டஸ் டாட் எஸ்ன்னு பாஸ் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், யூசர் வந்து எஸ்ன்ற அந்த அலர்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ எஸ்ஸாக இருந்தால் எனக்கு ஒரு ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா, நோவாக இருந்தால் ஒரு ஒர்க் பண்ணணும். அப்படின்ற போது நாம் இந்த இடத்துல நம்ம கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் டாட் எஸ்ஸா இருந்தா ஒரு ஒர்க்கு. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ப்ரெஸ் எஸ். ஓகேங்களா, அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதை பிரேக் பண்ணிடுறேன். ஃபைனலாக பிரேக். சேம் இதே மாதிரி நம்ம 3 கேஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா, 3 கேஸும் நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இதை காப்பி பண்ணிக்கிறேன், கீழே பேஸ்ட் பண்ணிடுறேன், 3 தடவை பேஸ்ட் பண்ணுறேன், அண்ட் தென் செகண்ட் கான்ஸ்டன்ட் நோ கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கேன்சல் கொடுக்குறேன். ஓகேங்களா, யூசர் ப்ரெஸ் நோ, யூசர் ப்ரெஸ் கேன்சல். பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டீஜர் நம்பர் மட்டும் இல்லாமல் எனிமரேஷனும் இதில் யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் இதில் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறேன், ஸ்டேட்டஸ் டாட் எஸ். அப்போ எஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ப்ரெஸ் எஸ் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூஸும் ஸ்விட்ச்குள்ளே நம்ம பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறேன். என்ன டாஸ்க்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 to 9 எந்த நம்பரும் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவுட்புட்டில் 1னா 1ன்னு பிரிண்ட் ஆகணும், 2னா 2ன்னு பிரிண்ட் ஆகணும். அந்த மாதிரி அப் டு 9 எந்த நம்பர் கொடுத்தாலும் இன்புட் நான் யூசர்கிட்டருந்து வாங்கி எனக்கு அதை ப்ராசஸ் பண்ணும். சரிங்களா, ஸோ இது ஒரு டாஸ்க்காக எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்கேஸ் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் போட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கூட பேஸ்ட் பண்ணுங்கள், அந்த ப்ரோக்ராமை நான் பார்க்குறேன். ஓகேங்களா,
அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பாருங்கள் லிஸ்ட் அப்படின்ற ஒரு டாபிக். ஓகேங்களா, நார்மலாக ப்ரோக்ராமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஏல அட் அ டைமில் என்னால் ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா, இன்கேஸ் நான் ஏல 20ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ண எனக்கு என்ன ஆகும்னா 10ன்றது வேல்யூ ரீப்ளேஸ் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா அரே அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அரேனா மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சரிங்களா, டாட் ப்ரோக்ராமிங்கில் பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் நம்ம லிஸ்ட் அப்படின்ற ஒரு தனி கிளாஸ் மூலியமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா வேல்யூஸை டேட்டா பேஸில் லிஸ்ட்டில் நம்ம கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் நம்ம வச்சுக்கலாம். அது எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் ரெண்டு விதமாக நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு லென்த் லிஸ்ட் அண்ட் க்ரோவபிள் லிஸ்ட்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படின்னா எனக்கு 5 வேல்யூஸ் தான் வேணும், 5 வேல்யூ அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லை எனக்கு நிறைய வேல்யூஸ், எனக்கு ரன் டைமில் எவ்வளோ வேணாலும் வேல்யூஸ் வரும் அப்படின்னா நம்ம அவ்வளோ வேல்யூஸ் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நீங்கள் லிஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன், வேற ஏதோ ஒரு நேம் நான் என்ன பண்றேன்னா நேம்ஸ் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இதுல வந்து பாருங்க நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். எனக்கு 3 நேம் இருந்தா போதும், நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். அப்ப இந்த லிஸ்ட்டுக்கு நான் ஒரு கிளாஸ், லிஸ்ட்ங்கிறது ஒரு கிளாஸ், அதனால ஒரு புது இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். லிஸ்ட் ஓப்பன் பிராக்கெட். சரிங்களா, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சைஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 3 அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த லிஸ்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வந்துடும். ஓகேங்களா, இப்போ இந்த லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னன்னா நாம வந்து இது வந்து ஒரு ஹெடர் ஃபைல் இருக்கு. என்ன ஹெடர் ஃபைல்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா .:core அப்படின்ற ஒரு பேக்கேஜ்ல தான் வரும். சரிங்களா, ஸோ இது நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நியூன்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு லிஸ்ட்டில் நமக்கு 3 வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். எப்படின்னா நேம்ஸ் ஆஃப் 0ன்ற இண்டெக்ஸில் ஒரு நேம் நம்ம ஸ்டோர் பண்ணலாம், ராம் அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா, அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா இதில் எத்தனை வேல்யூஸ் வேணும், இப்போ 3 வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ index 1 அண்ட் தென் index 2ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நேம் போடலாம். ஷாம், ராஜான்னு நான் போட்டுக்கிட்டேன். சரிங்களா, இப்போ இந்த நேம் நீங்க பிரிண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, பிரிண்ட் பண்றேன், பிரிண்ட் நேம். இதை சேவ் பண்ணிக்கோங்க, எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாருங்க ஒரு செட் பிராக்கெட்ல வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம லிஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, செட் பிராக்கெட்ல ஸ்கொயர் பிராக்கெட்ல உங்களுக்கு வரும். இது வந்து லிஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து பாருங்க ஃபிக்ஸ்டு லிஸ்ட். ஓகேங்களா, இன்கேஸ் நாம வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். ஃபிக்ஸ் பண்ணாம நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம ரன் டைம்ல கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க நான் இதை கட் பண்ணிடுறேன், இதை நான் தனியாக கீழே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேம் அதே மாதிரியே நேம்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். சரிங்களா, ஈக்குவல் டு லிஸ்ட் அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் கொடுத்துக்கோங்க, வேறு எதுவும் நீங்கள் கொடுக்காதீங்க. ஓகேங்களா, அல்லது நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க, இது லிஸ்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா, இதில் நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் அப்படின்ற இன்பில் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம், லிஸ்ட்டோட ஃபங்க்ஷன். சரிங்களா, இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நேம்ஸ்ன்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, நேம்ஸ் டாட் ஆட்ன்ற ஃபங்க்ஷன் நான் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். சரிங்களா, சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ எத்தனை வேல்யூஸ் வேணுமோ அத்தனை வேல்யூஸ் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த நேம்ஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பாருங்கள் இந்த நேம்ஸை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அவுட்புட்டில் பாருங்கள் உங்களுக்கு சேம் அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. சரிங்களா, அப்ப இன்பில்ட்டா இருக்கிற இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மல்டிபிள் வேல்யூஸ், மல்டிபிள் டேட்டா டைப் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். இன் கேஸ் நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பூலியன் வேல்யூ ஸ்டோர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ட்ரூ அப்படின்ற வேல்யூ நான் ஸ்டோர் பண்றேன், இல்ல ஒரு டெசிமல் வேல்யூஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா இப்போ 25.33 அப்படின்னா கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேல்யூஸும் அக்செப்ட் பண்ணும். அந்த டைப்ல பாருங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கும். சரிங்களா, சோ எந்த டைப்பா இருந்தாலும் அந்த டைப் நம்ம இதுல யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இப்போ இதுல இருக்கிற ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த நேம்ஸ்க்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நேம்ஸ் ஆஃப் 0 நம்ம பிரிண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவுட்புட்ல பாருங்க எனக்கு ராம் மட்டும் எனக்கு தனியா பிரிண்ட் ஆகும். சரிங்களா, இல்ல இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம பிரிண்ட் பண்றதா இருந்தா என்ன பண்ணலாம்னா இதுல பாருங்க names dot element at this index. ஓகேங்களா, at this index of நான் வந்து 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த எலமெண்ட் செகண்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடும். இங்கே பாருங்க இது 0 1 2. அப்போ செகண்ட் இண்டெக்ஸில் இந்த ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே வரிசையாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா லூப்பிங்கில் கூட நீங்கள் ஃபார் லூப்பில் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அது நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம்னா இப்போ பாருங்க ஃபார் வேர்னு ஒன்று வச்சுக்கிறேன். அதில் ஒரு ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்
நேம்ஸ் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த லூப் எத்தனை டைம் ரன் ஆகும்னா, அதுல எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை டைம் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிடும். சரிங்களா? இப்போ நீங்க ஏவ மட்டும் பிரிண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அவுட்புட்ல கரெக்ட்டா எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். சரிங்களா? இப்போ பாருங்க, இத நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்களா, எனக்கு ராம், ஷாம், ட்ரூ 25.33 இது ரெண்டும் ப்ரீவியஸ் அவுட்புட். ஓகேங்களா? ப்ரீவியஸா நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? இந்த நேமும் அந்த எலிமெண்ட் அட், அதனால இது ரெண்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. இது பாருங்க, ஃபார் லூப் மூலமா நம்ம ஈஸியா பிரிண்ட் பண்ணியாச்சு. இதுல கண்டிஷன்ஸ் கொடுக்க தேவையில்ல. ரீசன் என்னன்னா, நீங்க லிஸ்ட் யூஸ் பண்றீங்கன்ற போது இந்த லூப்பே ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு லிமிட்ங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? இது ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக். ஓகேங்களா? இதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இன்பில்ட்டா ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மியூட்டபிள். ஓகேங்களா? எப்போ வேணாலும் நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைத்தான்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கு, டியூபிள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பார்க்க போறோம். அதுவும் அதே மாதிரி இதுல பாருங்க செட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன் இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. நம்ம அது என்ன அப்படிங்கறத நம்ம போக போக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல இன்பில்ட்டா வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அது நம்ம எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் நான் உங்களுக்காக போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் பிரிண்ட்ல என்ன பண்றேன்னா ஜஸ்ட் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ELEMENT. ஓகேங்களா? இதுல என்ன நம்ம பிரிண்ட் பண்ண போறோம்னா, இதுல வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு டாலர் சிம்பிள் போட்டுட்டு இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிஸ்ட் நேம் நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? லிஸ்ட் நேம் போட்டு நீங்க டாட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீங்க கால் பண்ணிக்கலாம். சரிங்களா? டாட் ஃபர்ஸ்ட் நீங்க கால் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா அதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் குள்ள நம்ம இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல நம்ம பிரிண்ட் பண்றதுனால நீங்க ஒரு டாலர் சிம்பிள் போட்டு கர்லி பிரேசஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பிரேசஸ் போட்டு அதுக்குள்ள நீங்க அந்த லிஸ்ட் நேம் டாட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத கொடுங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு ஒரு செமிகோலன் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா லிஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னங்கிறது இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நீங்க தனியா பிரிண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து கர்லி பிரேசஸ் நீங்க போட தேவையில்லை. ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துல வந்து பாருங்க லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் வந்து பிரிண்ட் பண்ணிருக்கேன். இதே போல் நீங்க என்ன பண்ணலாம், லிஸ்ட்ல இருக்க லாஸ்ட் வேல்யூ வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க, லிஸ்ட்ல இருக்கிற லாஸ்ட் வேல்யூ. சோ இங்க டாட் லாஸ்ட் அப்படிங்கறத கொடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது நீங்க சேவ் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு, உங்களுக்கு 25.33 இருக்கு. அப்ப லாஸ்ட் வேல்யூ 25.33 உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். சரிங்களா? இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இஸ் எம்டியான்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ இந்த லிஸ்ட் எம்டியா இருக்குங்களா, கிடையாது. அப்ப இது ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இஸ் எம்டியான்னு நான் செக் பண்றேன். இஸ் எம்டி empty. ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன் வந்து டைரக்டா நீங்க இதுல கால் பண்ணலாம். டாட் இஸ் எம்டி. ஓகேங்களா? இப்போ இதை சேவ் பண்ணுங்க. நாட் எம்டி அப்படின்ற போது இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேல்யூஸ் உள்ள இருக்கு. நாட் எம்டி அப்படிங்கிறது வந்துரும். சரிங்களா? இப்போ இதுல பாருங்க, இஸ் எம்டியா இருக்கறனால இது வந்து இது வந்து லிஸ்ட்டுக்குள்ள வேல்யூஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அதனால இது எம்டி கிடையாது. அப்ப இதோட அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வரும். ஆனா இஸ் நாட் எம்டி, அங்க ஆமா வேல்யூஸ் இருக்கு, நாட் எம்டி தான். அப்ப இது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ட்ரூன்னு வரும். சரிங்களா? இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாத்தீங்களா ஃபால்ஸ் அண்ட் தென் வந்து பாருங்க ட்ரூ அப்படிங்கிறது வந்துருச்சு. சரிங்களா? சோ இந்த மாதிரி ஈஸியா நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதோட லென்த் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, லென்த் நான் கண்டுபிடிக்கிறேன். லென்த் இந்த இடத்துல நான் பிரிண்டிங்ல ஜஸ்ட் மெசேஜ் உங்களுக்காக நான் பிரிண்ட் பண்றேன். இது போட்டாதான் அவுட்புட் வரணும்னு இல்ல. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுத்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சரிங்களா? இப்போ நேம்ஸ் டாட் லென்த்னு கொடுத்துக்கோங்க. இதை சேவ் பண்ணுங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா பாருங்க 4 வந்திருக்கு. ஏன்னா இங்க பாருங்க ராம் 1 2 3 4 வேல்யூஸ் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா லிஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு 4ன்னு வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ரிவர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது நீங்க என்ன பண்ணலாம்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல நீங்க பிரிண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க, சேம் இத அப்படியே கால் பண்றேன். ரிவர்ஸ் நான் பிரிண்ட் பண்றேன். ரிவர்ஸ் நேம்ஸ் டாட் ரிவர்ஸ் ரிவர்ஸ்ட். ஓகேங்களா? இதை போட்டு நீங்க சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்க உங்களுக்கு அந்த நம்பர் வந்துருச்சுங்க. பாருங்க லாஸ்ட்ல இந்த நம்பர் ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சு. அப்படியே ரிவர்ஸ் ஃபார்ம்ல நீங்க வேல்யூஸை எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இது ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்பில்ட்டா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இப்போ நான் இதுல காட்டின ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாருங்க அடிக்கடி நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய வேல்யூஸ் நீங்க போட்டு இங்க இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸை போட்டு பாருங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நீங்க என்ன பண்ணலாம்,
பார்த்தீங்கன்னா டாட்டோட டாக்குமெண்டேஷன் சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாக்குமெண்டேஷனில் லிஸ்ட்டை பற்றி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். இப்போ நான் லிஸ்ட்டு மட்டுமே நான் எடுத்து நான் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இது மட்டுமே நான் ஒரு 1 ஹவர் பேச முடியும். ஏன்னா அதில் அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அவ்வளவும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். லிஸ்ட்டில் நம்ம அதிகம் யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ மோர் தேன் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட கண்டினியூட்டி நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஓகேங்களா? மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.